இப்போ சொதி குழம்பு செய்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வதங்கி வந்துருச்சு. நான் காயெல்லாம் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்துருக்கேங்க. ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு வந்து காய்க்கெல்லாம் சேர்த்து தாங்க வேக வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட எல்லாம் கொதித்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு நான் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சூப்பரான சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.